விவசாயிக்குன்னு எதுவும் ஒரு நன்மை தர மாதிரி செய்தியோ ஒரு பட்ஜெட் நியூஸோ எதுவுமே இல்லை. இப்போ எலெக்ஷன் வரப்போகுது. முழுமையாக தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற வகையில் புறக்கணிச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்களை. இது வெண்மையாக கண்டிக்கத்தக்கது. தமிழ்நாடை ஒரு பட்ஜெட்லேயே சேர்த்துக்க மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. நாகேந்திரன் ஒருத்தர் இருக்கார் பிஜேபியில், அவருக்கு எதுக்கு தான் இருக்கிறேன்னு தெரியல. பீகாருக்கு 2500 கோடி ஒதுக்குவாங்க, தமிழ்நாட்டுக்கு வெறும் 140 கோடி தான் ஒதுக்குவாங்க. கடந்த ஆட்சி பட்ஜெட்லேயே ஒன்றும் இல்லை, இந்த ஆண்டு பட்ஜெட்லேயே ஒன்றும் இல்லை. தொடர்ந்து 10 வருடங்கள் ஆட்சியில் இருந்தும் தமிழக மக்களுக்கு எந்த ஒரு நிதியும் கொடுக்கல. இதில் தமிழ்நாட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் தமிழ்நாடு புறக்கணிக்க தான் பட்டிருக்கு. இது ஒவ்வொரு வருஷமும் நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 5-15 வருஷமாக இப்போ 10 வருஷம் தாண்டி பிஜேபி தான் ஆளுது. தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வரப்போகுது. ஆனால் அந்த எலெக்ஷன் வர்றப்ப அதை கருத்தில் கொண்டு நம்ம மக்களுக்கு எதாவது செய்வாங்க, முக்கியத்துவமாக கொடுப்பாங்க, குறிப்பாக நம்ம விவசாயிகளுக்கு எதாவது பண்ணுவாங்கன்னு நினச்சோம். ஆனால் மக்களுக்கு ஏமாற்றமே தான். சம்மந்தமே இல்லாத அறிவிப்புகள்லாம் அறிவிச்சிருக்காங்க. அதில் தமிழ்நாட்டுக்கு 0% பயனே இல்லை. இது இப்படியே போயிட்டுருக்கு. இதை நம்ம தமிழக பட்ஜெட் அதுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். மத்திய அரசும் ஒன்றும் பண்ண மாட்டுது, மாநில அரசும் ஒன்றும் பண்ண மாட்டுது. ஒவ்வொரு வருஷமும் இதில் மக்கள் தான் பாதிக்கடைகிறாங்க. இதெல்லாம் ஏமாந்து போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா விவசாயிகள் தான். விவசாயிகளுக்குன்னு எந்த ஒரு திட்டமோ சட்டமோ வரல, புதிய அறிவிப்புகள் எதுவும் இல்லை. விவசாயிகளை நாட்டினோட முதுகெலும்பு விவசாயம் தான் சொல்கிறாங்க. ஆனால் விவசாயிகள் மாவட்டமான இந்த டெல்டா மாவட்டங்கள் எல்லாமே தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு யார் காரணம் தரதுன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோத்துக்கும் நிதியமைச்சர் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு ஃபேவராக பண்ணலாம் கூட, அட்லீஸ்ட் ஒரு நியாயமாக மன ரீதியாக அதை பண்ணலாம். அந்த மாதிரியும் பண்ணலை. அது நான் மட்டும் இல்லை, எல்லாருமே கேட்டால் தான் சொல்லுவாங்க. மக்களுக்கு ஒரு வெற்று அறிவிப்பாக தான் இது வந்திருக்கு. இந்த அறிவிப்பை பற்றி இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இப்போ தான் பட்ஜெட் நியூஸ்லாம் கேட்டேன். இதில் விவசாயிக்குன்னு எதுவும் ஒரு நன்மை தர மாதிரி செய்தியோ ஒரு பட்ஜெட் நியூஸோ எதுவுமே இல்லை. இப்போ எலெக்ஷன் வரப்போகுது, தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வரப்போகுது. இவங்க ஒரு கட்சியோட அலையன்ஸில் இருக்காங்க. இந்த மாதிரி சமயத்திலே பட்ஜெட்டில் இவங்க எந்த விதமான அக்ரிகல்ச்சருக்கு, விவசாயத்துக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கலனா இவங்களை நம்பி நான் எப்படி அடுத்ததும் இந்த ஆட்சியை நீடிக்க வைக்கலான்றதுக்கு பெரிய சந்தேகமாக இருக்குது. விவசாயிக்கு எதுவுமே பண்ணல, விவசாய சம்பந்தமான தொழிலுக்கு எதுவுமே பண்ணல, விவசாய சம்பந்தமான வருமானத்துக்கு எதுவும் பண்ணல. எந்த விதமான முன்னேற்றம், எந்த விதமான ஒரு ஐடியாவுமே இந்த பட்ஜெட்டில் இல்லை. இந்த மத்திய பாஜக அரசு முழுக்க விவசாயிகளை புறக்கணிக்கிற தொகையிலேயே இந்த பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சுருக்காங்க. தமிழ்நாட்டிற்கு நின்று எந்த ஒரு நிதிநிலை அறிக்கையுமே அவங்க அறிவிப்பு வெளியிடலை. விவசாயிகளை முற்றிலுமாக புறக்கணிச்சிருக்கிறாங்க. நெல் விலையேற்றம், உளுந்து பயிர், இது மாதிரியான விவசாயிகள் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு அறிவிப்புமே மத்திய நிதி அமைச்சகத்திலேருந்து நமக்கு அறிவிக்கலை. அது முழுமையாக தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற வகையில் புறக்கணிச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்களை. இது வெண்மையாக கண்டிக்கத்தக்கது. விவசாயம் சார்ந்த இடுபொருட்களுக்கு எந்த ஒரு மானியமும் அறிவிக்கலை. விவசாயம் சார்ந்த மற்ற வாழை, தென்னை, மா இது போன்ற பதப்படுத்தக்கூடிய பொருட்களையும் எந்த ஒரு விலையேற்றமோ அதுக்கான ஒரு இதையும் அவங்க மத்திய பாஜக அரசு எதுவுமே நமக்குன்னு கொடுக்கல. தமிழ்நாட்டை தொடர்ந்து அவங்க புறக்கணிக்கிற தோக்கிலேயே தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது வன்மையாக முழுக்க மோடி பாஜக அரசை கண்டிக்கத்தக்க ஒன்று. தமிழ்நாடை ஒரு பட்ஜெட்லேயே சேர்த்துக்க மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. நாகேந்திரன் ஒருத்தர் இருக்கார் பிஜேபியில், அவருக்கு எதுக்கு தான் இருக்கிறேன்னு தெரியல. அவர்லாம் ஒரு தமிழ்நாட்டில் பிறந்தோன்னான்னு தெரியல. ஒரு தமிழ் மக்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க. இது அவர் கேட்கலாம் இல்லை பிஜேபியில் இருந்துங்கன்னு. தமிழ் மக்கள், நீ ஒரு தமிழ்நாட்டுக்காரன் தானே, நீ ஒரு தமிழன் தானே, இல்லை நீ வடக்கணா, நீ கேட்கலாம்ல. இதுமாரி தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்ய மாட்டீங்களே, ஏதோ செய்யுங்க அப்படின்னு சொல்லலாம்ல. தமிழ்நாட்டில் பிறந்தவன் ஒருத்தனும் தமிழை வாழ வைக்க பார்க்கணும். எவனும் தமிழை வாழ வைக்க பார்க்கறது இல்லை. அவனுக்கு பதவி கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு அவன் காலை பிடிச்சின்னு சுற்றிங்கிறானுங்க. அதாவது யாரோ குறிப்பிட்டு சொல்கிறான், பிஜேபியில் இருக்கிறவனை சொல்கிறேன். பிஜேபியில் இருக்கிறவன் என்ன பண்ணான், எல்லாரும் தமிழ்நாட்டில் சேர்ந்தவன் தானே ஐயா. இதுமாரி தமிழ்நாடு எல்லாரும் கட்சியில் மாறி இருந்துக்கலாம். ஆனால் தமிழ்னா பிறந்து தமிழ்நாட்டுக்காக பேசலாம். நீலாம் எதுக்கு இருக்கிற பிஜேபியில்? எனக்கு இப்போ தான் தெரியுது அவங்க தமிழ்நாடுன்னு. நான் என்ன நினச்சேன், அவங்க இந்திக்காரங்க நினச்சேன். அந்த குஜராத், பீகார் அங்கே இருக்கிறவங்க நினச்சேன். இப்போ தான் தெரியுது தமிழ்நாடுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நல்லா இருப்பாங்க. நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் அவங்க என்ன ஒதுக்குறாங்க, ஒன்றுமே ஒதுக்க மாட்டுறாங்க. தமிழ்நாட்டுக்கு எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க பிஜேபி. ரொம்ப கண்டிக்கத்தக்கது. பீகாருக்கு 2500 கோடி ஒதுக்குவாங்க, தமிழ்நாட்டுக்கு வெறும் 140 கோடி தான் ஒதுக்குவாங்க. கடந்த ஆட்சி பட்ஜெட்லேயே ஒன்றும் இல்லை, இந்த ஆண்டு பட்ஜெட்லேயே ஒன்றும் இல்லை. எதுக்கு தான் அப்போ தமிழ்நாடு தனியாடு கொடுத்துருங்க, தனியாடு கொடுத்துருங்க, நாங்கள் தனியாக போயிடுறோம்.
மெட்ரோ திட்டத்துக்கான அறிக்கை வந்து தமிழக அரசு ரெடி பண்ணி கொடுத்துச்சு மத்திய அரசுக்கிட்ட. எதுக்கு மத்திய அரசு நிராகரிக்கணும்? ஏன் நிராகரிக்கணும்? ஏன் கோவையில் மெட்ரோ வரக்கூடாதா, இல்லை மதுரையில் மெட்ரோ வரக்கூடாதா, இல்லை அந்த சைடு இந்த வந்துக்கிற பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் கேட்க மாட்டாரா? அது கேள்வி கேட்க மாட்டாரா? ஏன் கேட்டு இந்த இது மத்திய பட்ஜெட் தாக்கல எதுனால தமிழக அரசு புறக்கணிக்க சொல்லிட்டு வாய் வந்து பேச சொல்லுங்களா பார்ப்போம். இன்றைக்கி கூட்டணி சேர்ந்துக்கிற அன்புமணி ராமசார் இருக்கட்டும், இல்லை டிடி தினகரனாக இருக்கட்டும், ஏன் அவங்க பேச மாட்டாங்க? தமிழக பட்ஜெட் ஏன் ஒதுக்கல? கல்வி நிதி ஏன் ஒதுக்கல? கடந்த ஆண்டு கல்வி நிதியும் ஒதுக்கல, இந்த ஆண்டு கல்வி நிதியும் ஒதுக்கல. ஜிஎஸ்டி வாங்குறீங்களா? 9% தரீங்க. எதுக்கு எங்களோட ஜிஎஸ்டி வாங்கும்போது வாங்குறீங்க, திரும்பி தர மாட்டீங்க? எதுனாலும் தர மாட்டீங்க? ஏன் அண்ணாமலை இது கேள்வி கேட்க மாட்டாரா? இல்லை தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி கேட்க மாட்டாங்களா? இந்த ராஜா தான் கேள்வி கேட்க மாட்டாரா? ஏன் இதுமாரி பண்ணுறீங்க? தமிழ்நாடுன்னு மட்டும் சொல்கிறீங்களா? ஏன் சொல்கிறீங்க? பிரதமர் வருவார், பிரதமர் இங்கே வருவார், இங்கே வந்து தமிழரை உயர்த்தி பேசுவார். பீகார், குஜராத் பக்கம் போனால் தமிழரை தாழ்த்தி பேசுவார். அங்கே திட்டுறது, இங்கே வந்து கொஞ்சிருது. என்ன அரசியல் இதெல்லாம்? மத்திய அரசாங்கத்தோட பட்ஜெட்ல விவசாயிகளுக்கான எந்த அறிவிப்பும் இல்லாத ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை தருது. மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு எதிரான ஒரு செயல்பாடா இருக்கு. ஏன்னா மிகப்பெரிய தாக்குதலை விவசாயிகளை கடந்த காலத்தை தாக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு நேற்று கூட ஒரு மத்திய அமைச்சர் சொல்லியிருக்காரு, புதிய வேளாண் சட்டங்களை கொண்டு வரணும்லாம் சொல்றாரு. ஏன் இருக்க விவசாயிகளை பாதுகாக்கிறதுக்கு எந்த அறிவிப்பாவது பட்ஜெட்ல அறிவிப்பாங்கன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய இந்த கருத்துக்கு பல்வேறு விஷயங்கள கருத்துக்கு கேட்டிருந்தோம், சொல்லியிருந்தோம். அமைச்சர்களிட பலமும் முறையிட்டோம். எம்எஸ்பி சம்பந்தமான அறிவிப்பு, குறைந்தபட்ச ஆதார விலை சம்பந்தமான அறிவிப்பை கண்டுக்கவே இல்லைங்கிறது தான் முக்கியமானது. இன்னைக்கு கோதுமையும் நெல்லும் தான் தமிழ்நாட்டு பொறுத்தவரைக்கும், நெல், கோதுமை இந்த மாதிரி முக்கியமான விவசாய உற்பத்தி பொருட்கள். இதுல எந்த அறிவிப்பும் இல்லாதது உண்மையிலேயே விவசாயிகளை வஞ்சிக்கிற ஒரு மிகப்பெரிய செயல். அதனால ஏற்கனவே கடன் வலையில் மிகவும் சிக்கி இருக்கிற விவசாயிகளை காப்பாற்றுறது பதிலாக கடனை தள்ளுபடி பண்ணுங்க, ஒரு முறையாவது தள்ளுபடி பண்ணி நீண்ட நாள் கோரிக்கையை கண்டுக்காததுங்கிறது ஒரு பதிலுக்குரியது. அதே போல அறிவிக்கிறாங்க, கடற்கரை ஓரத்தை தென்னை பல்வேறு விஷயங்களை அறிவிக்கிறாங்க. ஆனா ஏற்கனவே தென்னை விவசாயிகள் ரொம்ப நொடிச்சு போயிருக்காங்க. இப்போ அதுனா கடந்த ஆண்டுகள்ல பாக்குறப்ப விலை குறைவு ஏற்பட்டு தென்னை என்ன செய்யறதுனே தெரியாத ஒரு சூழல்கள் தள்ளப்பட்டதெல்லாம் உண்டு. இந்த சூழ்நிலையில பாக்குறப்ப எந்த தென்னையா இருக்கட்டும் அல்ல எந்த விவசாயமாக இருக்கட்டும் ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கு. வழக்கம் போல எல்லா முறையும் போல இந்த முறையான பட்ஜெட்டும் ஒரு கார்பரேட்டுக்கான பட்ஜெட் தான். 1000 கோடின்னு ஒதுக்கியிருக்காங்க, 10,000 கோடின்னு ஒதுக்கியிருக்காங்க. ஆயுஷ் திட்டத்துக்கு, பயோமெட்ரிக் நிறைய ஒதுக்கியிருக்காங்க. ஏற்கனவே ஒதுக்கியிருந்த 22,000 கோடியில் வெறும் 7,500 கோடி தான் எம்எஸ்எம்இ திட்டங்களுக்கெல்லாம் பயன்படுத்திருக்காங்க. மீதி 15,000 கோடி இப்போ வரைக்கும் பயன்படுத்துறாங்க. அது அஸ்யூஸ்வலாக வழக்கம் போல் எம்எஸ்எம்இயில் எம்ஓ மட்டும்தான் போர்ட்ரேட் பண்ணுறாங்க, எஸ்எம்இவை எப்பயுமே கண்டுக்கிற மாட்டாங்க. ஆயுஷ் திட்டங்களை வந்து பெரிய லெவலில் கொண்டாடுறாங்க. அதுலேயுமே பல வகையான சித்தா, யுனானி போன்ற வைத்தியங்கள் இருக்கப்பையும் பயன்படுத்தாமல் ஆயுர்வேதிக்கை போர்ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இன்னும் மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு முயற்சி பண்ணலாம். மத்தியில் பாஜக அரசு தொடர்ந்து 2 முறை வெற்றி பெற்றிருக்காங்க, 2 தடவை ஆட்சி அமைச்சிருக்காங்க. தொடர்ந்து 10 வருடங்கள் ஆட்சியில இருந்தும் தமிழக மக்களுக்கு எந்த ஒரு நிதியும் கொடுக்கல. அது வந்து எங்களுக்கு ரொம்ப மன வருத்தத்தை அளிக்குது. மேலும் இப்போ பட்ஜெட்லையும் தமிழகத்துக்கு எந்ததுமே அறிவிக்கலை. இதுவும் எங்களுக்கு மன வருத்தத்தை அளிக்கும் விதமாக தான் இருக்குது. இவங்க பட்ஜெட் எப்படி இருக்குன்னா, பெரும் முதலாளிகள் அவங்க மட்டும் வாழணும், ஏழை நடுத்தர மக்களுக்கு வந்து சாதகமான ஒரு சூழ்நிலையோ வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் விதமாக எந்த ஒரு வளர்ச்சி நிதியும் அறிவிக்கலை. இது வந்து எங்களுக்கு ரொம்ப மனவேதனையை அளிக்குது. இந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா வந்து நிறைய தகவல் தமிழுக்கு வந்த மாதிரி தெரியுது. ஆனா வந்து அந்த தகவல் ஃபுல்லாவே வந்து எப்படின்னா வந்து அதிக நிதி தராம வந்து ஒதுக்குற மாதிரி இல்லாம வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து நிதி ஒதுக்குற மாதிரி தெரியுது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம மதுரை எய்ம்ஸ் மாதிரி இல்லாம இந்த நிதியை வந்து உடனே வந்து ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். அதாவது ஒரு பன்முகத்தன்மை கொண்ட இந்திய தேசத்தோட நிதிநிலை அறிக்கை இன்னைக்கு வெளியாயிருக்கு. இந்த நாட்டோட பன்முகத்தன்மையை அனைத்து மாநிலங்களையும் சமமாக பாவிக்கிறது. ஆனால் வழக்கம் போல் மாற்றாந்தாய் மனப்பான்மையோட இந்த நிதிநிலை அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. மதுரைக்கு வரும்போதெல்லாம் மதுரை கலாச்சார தலைநகரம், மதுரை தொன்மையான நகரம் புகழக்கூடிய பிரதமர் உள்ளிட்ட முக்கிய அமைச்சர்கள் கூட மதுரைக்கான எந்த ஒரு திட்டமும் இந்த நிதிநிலை அறிக்கையில் வெளியிடப்படலைன்றதா மிகப்பெரிய சோகம். குறிப்பாக எதிர்பார்க்கப்பட்ட மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான எந்த ஒரு அறிவிப்போ இதில் வெளியிடப்படலை. ஆதிச்சநல்லூர் அகழாய்வு தொடர்பான மையம் அமைக்கப்படும் சொல்லியிருக்க நிதியமைச்சர், கீழடி அகழாய்வு அறிக்கை வெளியிடப்படுவது தொடர்பாக எந்த ஒரு விஷயமே இந்த நிதிநிலை அறிக்கையில் குறிப்பிடப்படலை. மதுரை மெட்ரோ ரயில் திட்டம் தொடர்பான எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை. அதுபோக குடிநீர் திட்டம், ஜல் ஜீவன் எனப்படுகிற மத்திய அரசின் நிதி பகிர்வோடு செயல்படுத்தக்கூடிய ஜல்ஜீவன் திட்டத்திற்கான 3112 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு சம்பந்தமான எந்த ஒரு தகவலும் இல்லை. இப்போ போட்டுக்கூடிய இந்த பட்ஜெட் வந்துட்டு பொதுவாக வந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடிய பட்ஜெட்டாக தான் இருக்குது. தமிழ்நாட்டுக்கென்று எந்த திட்டமும் அறிவிக்கப்படலை. ஏற்கனவே அறிவித்த இந்த நெய்பர் அதையும் அறிவிப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம், அதையும் அறிவிக்கலை. அதே போல் மதுரை, கோவை மெட்ரோ ட்ரெயின்
அதுவும் இந்த பட்ஜெட்டில் வரும் எதிர்பார்த்தோம். அது ஒரு ஏமாற்றமாக தான் இருக்குது. இது வந்து ஏதோ அவங்க அரசியல் பண்ணுறதுக்காக தான் இருக்குது. அதே மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை பூரா வந்துட்டு தனியார் முதலீடுகளுக்கு தாரை வாக்குறதுல தான் மெயினாக இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து வேலை வாய்ப்புக்கு உண்டான பட்ஜெட்டில் வந்து எதுவுமே இல்லை. தமிழகத்துக்கு உண்டான ஒரு கனரக வாகனங்கள், வேலை வாய்ப்புகள் இது தொடர்பான ஒரு அறிவும் எதுவும் இல்லை. இது ஒரு ஏமாற்றமான பட்ஜெட் தான். அது மாதிரி கீழடி அகல ஆராய்ச்சி ஏற்கனவே அவங்க பண்ணது. அவங்க அதனுடைய முடிவு தான் அமர்நாத் ராமகிருஷ்ணனுடைய முடிவு கூட இன்னும் அவங்க வந்து அறிவிக்கலை. மொத்தத்தில் இது வந்து ஏமாற்றத்தை உண்டாக்குற பட்ஜெட்டாக தான் இருக்குது. தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடிய பட்ஜெட் இது. இப்போ வெளியே இருக்கக்கூடிய மத்திய அரசோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா பொதுவாக மற்ற நாடுகள்லையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஆஸ்திரேலியா, அமெரிக்கா போன்ற நாடுகளில் அந்த மாகாணங்கள் மத்திய அரசுக்கு நிதி வழங்குது. அந்த நிதியை அனைத்து மாகாணங்களும் பிரித்து எடுத்துக்கிறாங்க. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த மத்திய அரசு தாக்கல் பண்ணியிருக்கிற பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் மாநிலங்களோட நிதியை அதிகப்படியாக எடுத்துக்கிறாங்க. திருப்பி மாநிலங்களுக்கு கொடுக்கும்போது மிக மிக குறைவாக கொடுக்குறாங்க. இன்னும் சொல்லப்போனால் சில நேரங்களில் கொடுக்கறதே இல்லை அப்படின்னு சொல்லலாம்.